வெல்கம் பேக் டு yet another video of Cricket Talks தமிழ் and நான் உங்களை பிச்சை. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய ஒரு சர்ப்ரைஸான பிக் சமீர் ரிஸ்வி இந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 கோடி கொடுத்து வந்து சிஎஸ்கே பை பண்ண ஒரு பிளேயர் தான். ஸோ சிஎஸ்கே எந்த ஒரு அன்னோன் கமாடிட்டிக்கு வந்து இவ்வளோ ரேட் கொடுத்து எந்த ஒரு ஆக்ஷனையும் பை பண்ணது கிடையாது. பட் இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு இந்த சமீர் ரிஸ்வி அதுவும் வந்து இந்த ஒரு சீசன் மட்டும் தான் ப்ளே பண்ண போறாரு. அடுத்த சீசன்ல வந்து திருப்பி மெகா ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல ஸோ 8.5 கோடி கொடுத்து சிஎஸ்கே ஒரு பிளேயரை பை பண்றாங்கன்னா அந்த பிளேயருக்கு வந்துட்டு ஒரு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். ஸோ சிஎஸ்கே அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து பை பண்றாங்க. இந்த பிளேயரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி. ஸோ இவர் அப்படி என்னதான் பண்ணிருக்காரு, ஏன் சிஎஸ்கே இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து பை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பத்தி தெரிஞ்சதா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு மறக்காம வந்துட்டு நீங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அதை பத்தி நான் வந்துட்டு இன் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ சமீர் ரிஸ்வி வந்து பாத்தீங்கன்னா 20 வயசை சேர்ந்த யூபியை சேர்ந்த ஒரு சிறுவன். ஸோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சொந்த ஊர் வந்துட்டு யூபியில் இருக்கக்கூடிய மீரட்ல தான் பிறந்தாரு. ஸோ சமீர் ரிஸ்வியை பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு அவரோட ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம டீம் சின்னத்துல இருக்காரு பார்த்தீங்கன்னா. ஸோ சுரேஷ் ரெய்னா ஒரு காலத்துல எப்படி இருப்பாரோ ஸோ லைட்டா வந்துட்டு அவரோட ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இவரை பத்தி இன்னும் இன் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு நம்ம சின்னத்தல மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டவுன்ல தான் ப்ளே பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவரால் வந்துட்டு ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் போட முடியும். ஆனால் வந்துட்டு சின்னத்தல லெஃப்ட் ஹேண்ட், இவர் வந்துட்டு ரைட் ஹேண்ட் பிளேயர். இவரோட T20 ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காது. கிட்டத்தட்ட 9 மேட்சஸ் ப்ளே பண்ணி 245 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 135ல இருந்திருக்கும் அண்ட் 250 சம்திங் வந்துட்டு தான் அடிச்சிருந்தாரு. பட் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க. சோ இந்த ஸ்டாட் வந்து நீங்க வந்து எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபி கிரிக்கெட் அசோசியேஷன்ல போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். சோ யூபில வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டுல வந்து டிஎன்பிஎல் நடக்கிற மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல வந்து யூபி T20 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு T20 டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த T20 டோர்னமெண்ட்ல இவர் வந்து கான்பூர் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு டீமுக்காக ப்ளே பண்ணாரு. ப்ளே பண்ணது மட்டும் இல்லாம அந்த டீமுக்கு வந்து ஒரு கேப்டனாவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. சோ கேப்டன்ஷிப் பண்ணி அந்த டீம் வந்து பெரிய அளவுல வந்து ப்ளே பண்ணல அப்படினாலும் இவர் அவரோட டீமுக்காக வந்து தனியாளா உட்கார்ந்து ப்ளே பண்ணாரு. இந்த சீசன்ல வந்து மொத்தம் 10 மேட்சஸ் நடந்துச்சு. அந்த 10 மேட்ச் ப்ளே பண்ணி அரௌண்ட் 450+ ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. சோ கேப்டனா வந்து அவரால் டீம் வந்து ஃபுல்லா வந்து வழிநடத்தி கொண்டு போக முடியனாலும் as a பேட்ஸ்மேனா வந்து லோன் வாரியரா அந்த டீமுக்கு வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல அவர் மொத்தம் 2 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சாரு. சோ ஒரு செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா 56 பால் அடிச்சாரு. இன்னொரு செஞ்சுரி வந்து 49 பால் அடிச்சிருக்காரு. யூபி T20 லீக்லயே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயர் வந்து இவர் தான். சோ 49 பால் அடிச்சதா வந்து இவரோட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. சோ யூபி T20 லீக்ல வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனா இருக்காரு. சோ ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாம இவரால ஸ்பின் பவுலிங்குமே போட முடியும். ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா. சோ ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்மே வந்து இவர் வந்து அடிக்கடி போடக்கூடிய ஒரு பவுலர் தான். சோ மேபி இவர் டீம் கொண்டு வந்த காரணம் என்னன்னா ஒரு சின்ன தலைக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரீப்ளேஸ்மென்ட் மாதிரி இருக்கும். அதாவது வந்து இவரால ஒன் டவுன்ல ப்ளே பண்ண முடியும், ஹார்ட் ஹிட்டிங் பண்ண முடியும், ஸ்பின்னரையும் வந்து ஈஸியா ப்ளே பண்றாரு. இன்னொரு விஷயம் நம்ம சின்னத்தலன்னு சொல்றதை விட அம்பத்தி ராயுடு இருக்காரு பாத்தீங்களா. சோ அம்பத்தி ராயுடுக்கு எக்ஸாக்ட்டா ரீப்ளேஸ்மென்ட். ஏன்னா வந்து நீங்க இந்த யூபி T20 லீக்கோட ரீசெண்டான ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அடிக்கக்கூடிய ஷாட், அதாவது சமீர் ரிஸ்வி அடிக்கக்கூடிய ஷாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டா வந்து லாஸ்ட் சீசன் அம்பத்தி ராயுடு நம்ம கிட்ட எப்படி எஃபோர்ட்லெஸ்ஸா சிக்ஸர் அடிப்பாரோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சோ சமீர் ரிஸ்வி இஸ் a perfect replacement for அம்பத்தி ராயுடு அப்படின்னு சொல்லலாம். சோ 8.4 crores வந்து சிஎஸ்கே எடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளேயர் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ சமீர் ரிஸ்வி பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe to Cricket Talks தமிழ். நான் உங்கள் ஏபிஜி. நன்றி, வணக்கம். See you in my next video guys. Bye.